அஜித் விஜய் இல்லை, இனி சூர்யா தான் டாப். ஒரு படத்திற்கு இத்தனை கோடி சம்பளமா? தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்தில் வசூல் மன்னனாக இருந்த நடிகர் விஜய் அரசியலுக்கு போய்விட்டார். இதுவரை அவர்தான் தமிழ் சினிமாவில் ஒரு படத்திற்கு 250 கோடி சம்பளம் வாங்கிய நம்பர் 1 இடத்தில் இருந்து வந்தார். அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி அரசியல் களத்தில் குதித்து இப்போது தமிழகத்தின் முதல்வராகவும் ஆகிவிட்டார். இனி சினிமா பக்கம் அவர் திரும்பி பார்க்க வாய்ப்பே இல்லை என்றுதான் உறுதியாக கூறப்படுகிறது. அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்த சக போட்டியாளர் நடிகர் அஜித்குமாரும் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க ஆர்வம் காட்டாமல் கார் ரேஸ் என்று எப்போதுமே அதில்தான் முழு ஈடுபாடு காட்டி வருகிறார். கடந்த ஓராண்டாக அவரது AK-64 படப்பிடிப்பு துவங்காமல் முடங்கி கிடக்கின்றது. அதனால் விஜய் விட்டு சென்ற இடத்தை பிடிக்க அஜித்குமார் தரப்பில் சிறிதளவு முயற்சியோ ஆர்வமோ இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் அவரும் சினிமாவை விட்டு விலகி போன ஒரு சூழல்தான் இப்போதைக்கு உள்ளது. ஏனென்றால் சினிமாவை காட்டிலும் கார் ரேஸ் தான் அவரது குறிக்கோளாக உள்ளது. கார் ரேஸில் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதே அஜித்குமாரின் லட்சியமாக இருக்கின்றது. இதற்கிடையே அவரது கார் ரேஸ் ஆவணப்படம் ஒன்றும் விரைவில் திரைக்கு வரவுள்ளது. இதில் அவரது கார் ரேஸ் சாகச நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இந்த நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் தமிழ் சினிமாவில் சூப்பர் சீனியர்களாக உள்ளனர். அவர்களை இந்த நட்சத்திர நடிகர்கள் போட்டியாளர்கள் லிஸ்டில் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் உச்சம் தொட்ட வெற்றியாளர்கள். இனி அவர்கள் படங்களில் நடிப்பது அவர்களுடைய பேஷன் மட்டும்தான். இனிமேல் அவர்கள் தங்களது வெற்றியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஹீரோ என்ற இடத்திற்கு வந்திருப்பவர் நடிகர் சூர்யாதான். கருப்பு படத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு பிறகு இப்போது சூர்யாதான் தி ஒன் சூர்யாவாக தமிழ் சினிமாவில் ஜொலிக்கிறார். கருப்பு படம் 340 கோடி வசூலை அள்ளிய நிலையில் அவருக்கு மார்க்கெட் உச்சம் தொட்டுள்ளது. அவரது படங்களை வாங்க விநியோகஸ்தர்கள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தெலுங்கு பட இயக்குனர் வெங்கி அட்லுரி இயக்கத்தில் நடிகர் சூர்யா, நடிகை மமிதா பைஜு இணைந்து நடித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளது. இந்த படத்தின் டிஜிட்டல் விற்பனை 90 கோடி ரூபாய்க்கு விற்றுள்ளது. அதேபோல் சேட்டலைட் மற்றும் தியேட்ரிக்கல் என இந்த படம் இப்போதே 300 கோடி ரூபாய் வியாபாரத்தை கடந்து விட்டது. இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கே இப்போது 100 கோடி ரூபாய் லாபம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் கருப்பு படம் போலவே ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக இருந்துவிட்டால் இன்னும் பல மடங்கு வசூலை வாரி குவித்துவிடும். இன்னும் பல கோடி ரூபாய் லாபத்தை கூடுதலாக அள்ளிவிடும். நடிகர் சூர்யாவும் தனது சம்பளத்தை இப்போது 100 கோடியாக உயர்த்திய நிலையில் விஜய், அஜித்குமாரின் வெற்றிடங்களை தி ஒன் நடிகர் சூர்யா நிரப்பியுள்ளார். அதற்கான தகுதி, திறமை உள்ள நடிகர் சூர்யாதான் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த 1990களில் மலையாள இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் என்ற படத்தில் நடிகர் விஜயும் சூர்யாவும் நண்பர்களாக நடித்திருந்தனர். அப்போது இருவருமே சமமான இமேஜ் உள்ள வளரும் நடிகர்களாக இருந்தனர். விஜயை போலவே சூர்யாவும் நடிப்புக்காக முழு அளவில் தன் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல கலைஞர்தான். அந்த வகையில் விஜய் இடத்திற்கு சூர்யா வருவது ரசிகர்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை.